ஸோ ஹாய். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் டைரெக்டாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இது என்ன அப்படின்னா வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் தென் யூடியூப், எஃபி எல்லாத்துலேயும் வந்து திருமலாவோட சுபதம் என்ட்ரன்ஸ் பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப குவஸ்டன்ஸ், ரொம்ப டவுட்ஸ் அண்ட் தென் ரொம்ப சப்போர்ட்டு கொடுத்துருந்தீங்க. எல்லாத்துக்குமே தேங்க்யூ. அண்ட் தென் ரொம்ப டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, எனக்கு இது கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப குவஸ்டன்ஸும் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. அந்த குவஸ்டன்ஸை வந்து நான் கிளியராக சொல்லணும் அப்படின்னு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்களோ அதை சொல்லிவிட்டு அதுக்கான ஆன்சர்ஸும் சொல்கிறேன். ஸோ நான் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு நான் ஆன்சர் சொல்கிறேன். அதுக்கு மேலே நான் திருமலாவோட வெப்சைட்டை கொஞ்சம் கேதர் பண்ணி பார்த்தேன். அவங்க அதில் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ சுபதம் என்ட்ரன்ஸ்னால் என்னன்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து ஒரு 1 இயருக்குள்ளே பேபி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து 300 டிக்கெட்ஸில் போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறதுன்றது கஷ்டம். ஸோ அவங்களுக்காக வந்துட்டு சுபதம் என்ட்ரன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் உங்கள் 1 இயருக்குள்ளே இருக்கிற பேபியை கூட்டிகிட்டு போய் தரிசனம் முடிச்சுட்டு வரலாம். இதுக்கு வந்து அம்மா, அப்பா, பேபி 3 பேர் போகலாம். இதே வந்து உங்கள் செகண்ட் பேபிக்கு தான் 8 months ஆகுது, ஃபர்ஸ்ட் பேபி ஒரு 8 yearsல இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் நீங்கள் கண்டிப்பாக கூட கூட்டிகிட்டு போகலாம். 12 yearsக்கு கீழே உங்கள் ஃபர்ஸ்ட் பேபி இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் கூட கூட்டிகிட்டு போகலாம். செகண்ட் பேபி வந்து 1 இயர்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பேபி அலௌடு. இல்லை உங்களுக்கு ஒரு பேபி தான் இருக்காங்க, அவங்க 8 yearsனால் கண்டிப்பாக உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து டைமிங் என்னன்னு கேட்குறீங்க. ஸோ ஆஃப்டர்நூன் 12 AM ஈவினிங் 6 PM வரைக்குமே உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதோட என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குது, சுபதம் என்ட்ரன்ஸ் எப்படி போகணுன்னு கேட்குறீங்க. ஸோ நீங்கள் டெம்பிளோட கோபுரம் இப்படி இருக்குது அப்படின்னா அதை ஃபோக்கஸ் பண்ணி நிற்கிறப்போ அதுலேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு வழி போகும். அந்த வழியாக போனீங்கன்னா லாஸ்ட் எட்ஜில் வந்து சுபதம் என்ட்ரன்ஸோட லைன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ யாரெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா 1 year பேபியோட அம்மா, அப்பா மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அக்கா அல்லது அண்ணா இருக்காங்க அப்படின்னா அவங்க 12 yearsக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா அவங்கள மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 1 year கம்ப்ளீட் ஆகி 2 days ஆகுது, எங்களை அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு பை லக்குன்னு தான் சொல்ல முடியும். பிகாஸ் நீங்கள் உள்ளே போகிறப்போ வந்து உங்கள் பேபியோட பர்த் சர்டிஃபிகேட்டை ஒருத்தவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. மேபி அவங்க அங்கே ஒரு அத்தாரிட்டியாக இருக்கலாம். ஸோ அப்படி வெரிஃபை பண்ணுறவங்க உங்களை அலோவ் பண்ணாங்க, நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுறீங்க உங்களை அலோவ் பண்ணாங்கன்னா நீங்கள் உள்ளே போயிடலாம். கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நாங்கள் நார்மலாக உள்ளே போகிறப்போ ஒரு நார்த் இந்தியன் பர்த் சர்டிஃபிகேட்டை மறந்துட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க பேபி வந்து 1 year தான் ஆகுது அப்படின்னு சொன்னப்போ அந்த பர்சன் வந்து ஓகே அந்த பேபியை பார்த்துட்டு சரி 1 yearக்குள்ளே தான் இருக்காங்கன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி உள்ளே அனுப்பினாங்க. அது மாதிரி உங்களையும் அக்செப்ட் பண்ணினாங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே போகலாம். ஸோ இதுக்கு எப்படி புக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு எந்த விதமான ப்ரீ புக்கிங்ஸுமே தேவை கிடையாது. உங்கள் 1 year பேபியோட டிரெக்டாக நீங்கள் போய் பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டை மட்டும் காமிச்சிட்டு நீங்கள் உள்ளே போகலாம். ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, அம்மா அப்பா மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும்னு கேட்டிருக்கீங்க. இதுக்கு வந்து பேபியோட பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். நாங்கள் என்ன பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா பேபியோட டிஸ்சார்ஜ் சம்மரி வந்து கொண்டு போகணும். ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வரப்போ பேபிக்கு டிஸ்சார்ஜ் சம்மரின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது வந்து நீங்கள் கொண்டு போகணும். ஸோ இன்றைக்கி வந்து நான் தரிசனம் முடிச்சிட்டேன், நாளைக்கும் நான் அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன், ஸோ நாளைக்கும் போய் தரிசனம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஒரு டைம் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டாங்க அப்படின்னா 90 daysக்கு அப்புறம் தான் உங்களோட நெக்ஸ்ட் தரிசனம் போக முடியும். பிகாஸ் உங்கள் ஆதார் கார்டு வாங்கி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஓவர் க்ரௌடாக இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. அது வந்து எப்படி அப்படின்னா, உள்ளே வந்துட்டு இப்போ பூஜை நடக்க போகுது கரெக்டாக அந்த டைமில் போய் நீங்கள் ஒரு லைனில் நிற்கிறீங்க அப்படின்னா அங்கே ஃபுல்லாக யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ளே. அப்போ லைன் ஃபுல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகுறப்போ நீங்கள் லைன்லேயே ஸ்டாப் ஆகி நின்றுவீங்க. அந்த இடத்துல ஒரு க்ரௌட் வரும். நீங்கள் 300 டிக்கெட்ஸ் கூட போய் ஜாயின்ட் ஆகிற டைம் எக்ஸாக்டாக உள்ள பெருமாளுக்கு தரிசனம் நடந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து லைன் யாருமே உள்ளே அலோவ் பண்ணாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த டைமில் கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் அந்த டைமில் தான் போய் மாட்டிக்கிட்டோம். ஸோ கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருந்துச்சு. அதை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் தெரியல. ஒரு 1 hourக்குள்ளேயே நாங்கள் தரிசனம் முடிச்சிட்டோம். ஸோ எவ்வளோ நேரம் ஆகும் பார்க்கறதுக்குன்னு கேட்குறீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உள்ள தரிசனம் பூஜை ஏதாவது நடந்துட்டு இருக்கு அப்படின்னா லைன் ஸ்டாப் ஆயிரும். அப்படி ஸ்டாப் ஆகுற டைம் பொறுத்து அந்த பூஜையை டிபெண்ட் பண்ணி தான் நீங்கள் பார்க்குற டைம் இருக்கும். மினிமமாக 1/2 hourலையும் பார்த்து முடிக்க முடியும், இல்லைனா ஒரு 1.5 hourலேருந்து 2 hoursலையுமே சுபதம் என்ட்ரன்ஸில் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் சுபதம் என்ட்ரன்ஸில் 2 hours பார்க்குறீங்க அப்படின்னா 300 rupees டிக்கெட்லலாம் நியர்லி ஒரு 5 years ஆகும். ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ இதில் நீங்கள் வேகமாகவே முடிச்சிருவீங்க. அவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு வேகமாக முடிஞ்சிரு தரிசனம். அண்ட் தென்
சீனியர் சிட்டிசனும் ஸ்பெஷலி சேலஞ்சு சைல்டும் வந்து இது வழியாக போகலாமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவங்களுக்கு வந்து முன்னாடி வந்து அங்கே போய் டிக்கெட் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருந்தது. இப்போல்லாம் வந்து அவங்களுக்கும் ப்ரீ புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஸ்பெஷலி சேலஞ்சு சைல்டாக இருக்கீங்க, இல்லை ஸ்பெஷலி சேலஞ்சு பர்சன் சீனியர் சிட்டிசனாக இருக்கிறீங்க அப்படின்னா திருமலா வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கான புக்கிங்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ அந்த நீங்கள் அதில் புக் பண்ணி போய்க்கலாம். சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 65 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். ஸோ நீங்கள் அந்த சீனியர் சிட்டிசன் லைனில் போகலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷலி சேலஞ்சு பர்சன், இல்லை உங்களுக்கு வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தான் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது மாதிரி பர்சன்ஸும் இந்த க்யூவில் போகலாம். பட் அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் புக் பண்ணுறப்பவே சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் தென் திருமலாக்கு போகிறீங்க, ப்ரியராகவே ரூம் புக் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுலேயுமே கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. என்னென்னா நாங்களுமே ப்ரியராக தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். பட் ரூம் புக் பண்ணி அந்த ஜெராக்ஸ்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போயாச்சு. அங்கே போய் சிஆர்ஓ ஆஃபீஸ் தான் நம்ம ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே நம்ம ரிப்போர்ட்டிங் பண்ண போனப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்து முந்தின நாள் எங்கள் கூட வரல, செகண்ட் டே தான் வர்ற மாதிரி இருந்தது. கொஞ்சம் அவங்க அஃபிஷியல் ட்ரிப் போயிருந்தனால. ஸோ அப்படி போய் நாங்கள் அங்கே ரிப்போர்ட் பண்ணப்போ அவங்க எங்களுக்கு ரூம்லாம் அலாட் பண்ணிட்டாங்க. நம்ம ரூம் நம்ம கையில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அங்கே போய் நம்ம காமிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு ரூம் அலாட் பண்ணுவாங்க. நீங்கள் ரிப்போர்ட்டிங் டைமில் கரெக்டாக போகல அப்படின்னா அதுக்கப்புறம் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரூம் அலாட் பண்ண மாட்டாங்க. ஸோ ரிப்போர்ட்டிங் டைமுக்குள்ளே போயிடுங்க. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறப்பவே அதில் வந்து ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே போயிடணும். ஸோ அப்படி அலாட் பண்ணவங்க என்கிட்ட சொன்ன விஷயம், ஸோ நீங்கள் எந்த நம்பருக்கு அலாட் பண்ணீங்களோ அந்த நம்பருக்கு எந்த ரூம் எந்த கெஸ்ட் ஹவுஸ்ன்ற நேம் வந்து போயிடும். ஸோ நீங்கள் அதில் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த மொபைல் நம்பர் என்கிட்ட இல்லை. என்னோட ஹஸ்பண்டும் வந்து அப்போ ஃப்ளைட்டில் இருந்தனால அவங்களால ஃபோனும் பிக் பண்ண முடியல. ஸோ அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை வந்து நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன். பட் அங்கே இருந்த எல்லாருக்குமே வந்துட்டு ஹிந்தி மட்டும் தான் தெரிஞ்சிருந்தது, தமிழ் தெரியலை சிஆர்ஓ ஆஃபீஸில் இருந்தவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு நான் தெலுங்குனா கூட புரிய வச்சிருவேன், தமிழில் புரிய வைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தெலுங்கும் அவங்களுக்கு புரியல, ஹிந்தின்றப்போ எனக்கு ஹிந்தி தெரியல, அவங்களுக்கு தமிழ் தெலுங்கு தெரியல. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதை புரிய வைக்கிறதுக்கு. இது மட்டும் நாங்கள் அங்கே கஷ்டப்பட்டோம். அண்ட் தென் 300 டிக்கெட்ஸை நாங்கள் போய் மீட் பண்ணுறப்போ எங்கள் பேபியை வச்சுட்டு நாங்கள் உள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். இந்த 2 இடம் மட்டும்தான் நாங்கள் கஷ்டப்பட்டோம். மற்றபடி ஓவராலாக அங்கே எல்லாமே நார்மலாக தான் இருந்தது. ஸோ எங்கள் தரிசனமும் சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் வந்து திருமலா போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு போங்க. ரூம் புக் பண்ணுறப்போ நீங்கள் யார் நம்பர் கொடுக்க போகிறீங்களோ அந்த பர்சன் உங்கள் கூட வராங்களான்றதை ப்ரியராக கன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. இல்லை அந்த நம்பராவது உங்கள் கையில் இருந்தால் தான் நீங்கள் அங்கே டிக்கெட்ஸை வந்து வாங்கிட்டு சேஃபாக போக முடியும். இல்லைனா என்ன மாதிரியே கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் திருமலா போய் நல்லா தரிசனம் பண்ணுங்க. நீங்க நினைக்கிற எல்லாம் நடக்கணும்னு நானும் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்றேன். பாய்.